வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வேல்யூஸ் படி நீங்க ட்ரேட் எப்படி எடுத்திருக்கலாம், இனிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மார்னிங் ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட்டு அப்சைடு ரேலி ஆனாரு. அப்படி அவர் போகும்போது இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தாரு. இந்த இடத்துல நீங்க என்டர் ஆகலைனாலும் இந்த ஒரு இடத்துல, அதாவது பை அபோவ் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அழகா கீழே வரும்போது நீங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம். இது 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு கீழே வரும்போது நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிராஜுவலான ஒரு ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு மேக் பண்ணிருக்கலாம். சரிங்களா? ஓகே, அதை எப்படி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பார்த்துடலாம். 10-3க்கு பாருங்க. 10-3க்கு இந்த இடம் கரெக்டா நீங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 105ல என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா கூட நல்ல ஒரு கிராஜுவலான ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். அந்த ஓப்பன் பிரைஸ் 101ல வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க தாராளமா என்ட்ரி ஆயிருக்கலாம். அவரோட 93ல இருந்து என்ட்ரி எடுத்தவர் தான் வந்து கிட்டத்தட்ட 203 வரைக்கும் போனாரு. அவ்வளோலாம் வேண்டியது இல்லைங்க. ஒரு 150 ஆர் 140 வரைக்கும் இதை தாராளமா ட்ரையல் கொண்டு போயிருக்கலாம். எப்படி இனிஷியேட் பண்ணிருப்பீங்க? இதுல இந்த செகண்ட் கேண்டில் லோ இருக்கு இல்லைங்களா, 136 வரைக்கும் தாராளமா ட்ரையல் கொண்டு போயிருக்கலாம். இந்த 136 இங்கேயே ரீச் ஆயிருப்பார், பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த செகண்ட் கேண்டில் இது எல்லாத்தையும் நீங்க ஒரு ஓரலா வச்சுக்கோங்க, போதுமானது. இந்த இடத்துல டார்கெட் கொடுத்துருப்பாரு. ஸோ இது வரைக்கும் நீங்க ட்ரையல் கொண்டு போயிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். எகெயின் வந்தவர் 126ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு ஃபர்தரா 203 வரைக்கும் போயிருப்பார். நீங்க இங்க எல்லாம் என்ட்ரி ஆகலைன்னா கூட இந்த கேண்டில் 10-18க்கு தாராளமா என்ட்ரி ஆயிருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணுங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 25,000 கால், அதே மாதிரி 25,950 புட்டும் கொடுத்திருந்தேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல யார் ஒருத்தங்க 125 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆகுறாங்களோ மார்க்கெட் இன்னைக்கு அந்த சைடு தான் இருக்கும் அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணிருக்கோம். அது எவ்வளவுதான் போனாலும் மார்க்கெட்டு கடைசியா எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய லாஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேல போக முடியுமான்னு போக முடியாது, அவ்வளவுதான். இந்த சப்போர்ட் விட முடியாது. ஸோ இதுதான் இங்க இண்டிகேட் பண்ணுது. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் ரேலி ஆனவர் இங்க 203 வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு. சரிங்களா? ஓகே, நீங்க இதை எப்படி பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இதெல்லாம் இதுல பார்த்துடலாம். நேற்று நான் கொடுத்திருந்த வேல்யூஸ் செக் பண்ணிடலாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது நேற்று நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 கால் வந்து 172 அண்ட் அபோவ் இருந்தாருன்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத நான் இண்டிகேட் பண்ணேன். ஏன் இந்த விலையில கரெக்டா திரும்பணும்? நான் நேத்தே சொல்லிட்டேன், நான் கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ அதுபடி மார்க்கெட்டை ஏன் அந்த 172க்கு மேல போக முடியல, இதுதான் வந்து நீங்க திங்க் பண்ணணும். ஸோ கரெக்டா அந்த இடத்துக்கு மேல போக முடியல. ஸோ நான் இதனாலதான் நான் சொல்லுவேன், நான் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது இது ஒரு பப்ளிக் டொமைன். இங்க நான் கொடுக்கறத வச்சு நீங்க பல பேர் ட்ரேடா இனிஷியேட் பண்றாங்க. நான் இதை பார்த்து தான் என்ன பண்ணிட்டேன், நீங்க ட்ரேடா இனிஷியேட்ல கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. ரியல் மார்க்கெட்ல என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ட்ரேட் பண்ணணுங்க. ஸோ இன்னைக்கு நடந்திருக்கிற மார்க்கெட்டை நம்ம வந்து ஒரு கணிப்பு தான் சொல்ல முடியும். ரியல் மார்க்கெட்டுங்கிறது மார்க்கெட் 9:30க்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான ஆக்டிவிட்டிஸை வச்சு எடுத்து பண்றது தான் ரியாலிட்டிங்க. அதுதான் ரொம்ப அக்யூரசி அதிகங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் மற்ற இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கு வந்து இந்த பிரைஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ கரெக்டா பாருங்க, 172க்கு மேல மார்க்கெட்னால அப்சைடு போக முடியாது. ஏன்னா நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே, நான் கொடுக்கும் போதே இந்த விலை சொன்னேன். இந்த விலை நேத்து முக்கியமான பங்கு ஆற்றி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு நாள் நான் பிவோட் பாயிண்ட் சொல்லுவேன், அல்லது மற்ற நாட்கள்ல முக்கியமான பிரைஸா வந்து இன்னைக்கு ஆக்ட் ஆனதை நம்ம கண்டுபிடிக்கணுங்க, கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா நான் அதனாலதான் நான் சொல்லுவேன், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணுங்க. அப்பதான் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் பக்கமே வர முடியுங்க.
ஓகே, அதே மாதிரி பாருங்க 26,000 புட்டு வந்து 142 அண்ட் above சஸ்டெயின் ஆனாருன்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்காரு, 105 வரைக்கும் வந்திருக்காரு லோ. 142 சஸ்டெயின் ஆன பிறகு மார்க்கெட்டு டவுன் சைடு கிளியரா போயிட்டாரு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டுங்க. இப்படிதான் ரொம்ப சிம்பிளா பார்க்க கத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, மண்டே மார்க்கெட் பத்தி பேசிடலாம். இந்த மந்தோடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது இப்போ இங்க முடிஞ்சிருச்சுங்க. நல்லா கவனிங்க. இப்போ லாஸ்ட் மந்த் ஓபன் ஆன பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 4 ரெசன்ஸ் வேல்யூக்கு மேல ஒரு மிட் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் திரும்பி இருக்காரு. அப்படி திரும்பினவர் இப்ப இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க யாரெல்லாம் வந்து நான் நேத்து சொன்ன வீடியோவை கவனிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க இந்த ட்ரேட அழகா வந்து என்ட்ரி பண்ணி இருக்க முடியும். கவனிச்சிங்களா? நான் நேத்தே சொல்லிட்டேன் 948க்கு மேல போனா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அங்கிருந்து வந்து இதெல்லாம் பொசிஷனல் வேல்யூங்க. இதை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு உள்ள கொண்டு வரக்கூடாது. ஆனா சைட்ல நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். 948க்கு மேல மார்க்கெட் போக முடியல, அவ்வளவுதான். ஸோ அங்கிருந்து டவுன் ஆனவர் ஃபர்தரா வந்து 815 ஒரு சப்போர்ட் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு பாருங்க பிரைஸ் எப்படி ஆக்ட் ஆயிருக்குன்னு. இது நான் மந்த்லியில பொசிஷனலா எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைஸ், கரெக்டுங்களா? இது வந்து மிட் பாயிண்ட் 948க்கும் 682க்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் வேல்யூவை 815 அப்படிங்கிற பிரைஸ் இன்னைக்கு போய் எடுத்து பாருங்க. இதுதான் இன்னைக்கு செல் பிலோ லைனே. நீங்க இதெல்லாம் உணரணும். நாம வந்து இது வந்து லாஸ்ட் மந்த் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய பிரைஸ் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு பிரைஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு கீழே போனா செல் பிலோ. இது நம்ம இதனாலதான் நம்ம சொல்றது எதுவா இருந்தாலும் சரிங்க, மேக்ஸ் மூலியமா மட்டும்தான் வந்து மார்க்கெட்டை அணுக முடியும். நீங்க எந்த கால்குலேஷன் ட்ரெண்ட் லைனு யாரையுமே நான் தவறா சொல்லணும். நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஓகே. ஆனா நமக்கு மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை வந்து மேக்ஸ் மூலியமா படிங்க. எங்கிட்ட படிக்கணுங்கிறதே இல்லை. நீங்க பக்கத்துல யாருக்கிட்ட சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து படிங்க, நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ அதனால எங்களுக்கு நான் போட்டாலும் இதே வேல்யூ தான் வரும், நீங்க போட்டாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. புரியுதுங்களா? ஸோ இதனால தான் நான் சொல்றேன், நான் எடுக்கிற வேல்யூக்கு மார்க்கெட் திரும்பி இருக்கா அப்படிலாம் இல்லை. மார்க்கெட் திரும்புற இடத்த நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நான் வந்து சொன்னபடி இன்னைக்கு மார்க்கெட் இந்த 948ல இருந்து கீழே விழுந்தவர் 815ல இருந்து ஃபர்தரா கீழே டவுன் ஆனாரு. இப்போ அக்டோபர் மந்த் முடிஞ்சதுங்க. சரிங்களா? நான் கொடுத்திருந்த பிரைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இது வந்து ஒரு பொசிஷனல் வேல்யூ. நான் இதை ட்ரேடிங் வியூல சாதாரணமா நான் எப்பவும் போலதான் வச்சிருப்பேன். நீ என்னைக்கு எடுத்து கேட்டாலும் இதுதான் இருக்கும். ஆனா இந்த வேல்யூவை மண்டே வந்து நீங்களே தான் டெரைவ் பண்ண போறீங்க. யாரெல்லாம் வந்து என்னோட யூடியூப் சேனலை ரெகுலரா வாட்ச் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த வேல்யூ மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மண்டே மார்க்கெட்டை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மண்டே மார்க்கெட் அப்படிங்கிற ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 63 பாயிண்ட்டுங்க. 63 பாயிண்ட் வந்து எங்க ஓபன் ஆகுறாரோ அங்கிருந்து நீங்க பை அபவ் லைன், செல் பிலோ லைன் எல்லாம் நீங்களே டிராப் பண்ணிக்கோங்க. 63 புள்ளிகள்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே விஷயத்துல இதுக்கு மேல எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மண்டேக்கு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் கொடுத்துறேன். மண்டே வந்து பாத்தீங்கன்னா 25,750 கால் 158 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே போல 900 புட்டு 121 ருபீஸ்க்கு மேல இருக்கும்போது மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸை வச்சு ட்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ட்ரெண்டை டிசைட் பண்றதுக்கு மட்டும் இதை பாருங்க. சரிங்களா? நீங்க என்ன ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. பட் இந்த பிரைஸ் வந்து மேல இருக்கும்போது மார்க்கெட் அப் சைட்லயும் டவுன் சைட்லயும் இருக்கக்கூடிய இண்டிகேஷனுக்கு மட்டும்தான் நான் இந்த விலை தரேன். சரிங்களா? ஸோ இதைப்படி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, மந்த்லி லெவல்ஸ் பத்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சில விஷயங்களை கொடுத்துறேன், நீங்களே போட்டுக்கோங்க. இது வந்து நான் டே கேண்டில் வச்சிருக்கேன், மந்த்துக்கு கூட மாத்திரலாம்.
மந்த்துக்கு மாத்தினா அந்த பிவோட் வேல்யூ எடுக்கணும். நீங்க எல்லாமே இது நீங்க எடுத்து கத்துக்கோங்க. இனிமேல்லாம் யாரையும் டிபெண்ட் பண்ணி போகக்கூடாதுங்க. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மந்த் வேல்யூக்கு நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் மந்தோடைய வேல்யூ படி ரேஞ்ச் என்ன அப்படின்னா 391 பாயிண்ட்ஸுங்க. அதாவது மார்க்கெட்டு மண்டே எங்க ஓபன் ஆகுதோ அந்த ஓபன் பிரைஸ டார்க் கலர் லைன்ல, அதாவது உங்களுக்கு பிளாக் கலர் லைன்ல தான் நான் போட்டு வைப்பேன் எப்பவுமே. ஏன்னா ஓபன் பிரைஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது மண்டே ஓப்பனிங் வச்சு நீங்களே டிரைவ் பண்ணிக்கோங்க. 391 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சுங்க அடுத்த மாதத்துக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து பை அபோவ் லைன், செல் பிலோ லைன், அதுக்கு இடையில இருக்கக்கூடியது வந்து மிட் பாயிண்டா வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட்டுக்கு எப்பவுமே ஆரஞ்சு கலர் லைன் பயன்படுத்துங்க. மிட் பாயிண்ட் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் மந்த்லி லெவல்ஸையும் நான் போடுறேன். ஏன்னா ஓப்பன் பிரைஸ் கிடைக்காம மந்த் வேல்யூ போட முடியாது. போட்டா அது தவறா போகும். புரியுதுங்களா? அதனால மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த வேல்யூ தரேன். நீங்க மண்டேல இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனா நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான லெவல்ஸ் வந்து 391 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிக்கு இருக்குங்க. வேற ஏதாவது செக்மெண்ட்டுக்கு தேவைன்னா எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப்க்கு நீங்க பிங் பண்ணுங்க. நான் எடுக்கல எதுவுமே. இதை மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் பிவோட் வேல்யூ வந்து நான் சொல்லிடலாம். பிவோட் வேல்யூக்கு வந்து நீங்க நேரா இதுல போட்டுருங்க. கால்சி எடுத்து நீங்க செக் பண்ணிடலாம். நம்ம பார்த்துருவோம். இந்த மாதத்தினுடைய ஹை வந்து 26,104.2 பிளஸ் 24,605.95, அதாவது லோங்க, பிளஸ் க்ளோஸ் வந்து 25,722.10. சரிங்களா? இது வந்து இதை எடுத்து டிவைடட் பை 3 போட்டீங்க அப்படின்னா 25,477. ஸோ 25,477 அப்படிங்கிறது பிவோட் வேல்யூங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துதான் முடிவெடுக்குங்கிறத நீங்க முதல்ல உணரணும். அப்ப இந்த இடத்துக்கு வருதுன்னா நீங்க ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க. அதுக்காக அது தவறான விஷயம். இந்த இடம் வரும்பொழுது நீங்க மார்க்கெட் இந்த மந்த் முடிவு பண்ணணும்னு அர்த்தம். பிவோட் பாயிண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு சென்ட்ரல் மீடியன் பாயிண்ட், அவ்வளவுதான். இந்த மாதத்திற்கு இந்த விலை அப்படிங்கிறது முக்கியமான விலையா செயல்படும், அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த இடம் வரும் பொழுது நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். அந்த இடம் வரும்போது டிசைட் பண்ணணும் தான் நான் சொல்ல வரேன். ஃபர்தரா அப் ட்ரெண்ட்ல போகலாமா அல்லது டவுன் ட்ரெண்ட்ல வரலாமா, இது எல்லாம் வந்து இந்த இடம் வரும்போது முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து மந்த்லி லெவல்ஸ் உங்களுக்கு சார்ட்ல காமிக்கிறேன். அப்ப இன்னொரு பிரைஸ் இருக்கு, அந்த விலையும் நான் எப்படி கொண்டு வந்தேங்கிறத நான் காமிக்கிறேன். சரிங்களா? அதாவது மந்த்லில பை அபோவ் லைன், செல் பிலோ லைன் மாதிரி அது ஒரு முக்கியமான பிரைஸ் இருக்குங்க. நீங்க இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். 371 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான பிவோட் பாயிண்ட் இதை வந்து 78ன்னு மாத்திக்கோங்க. எப்பவுமே 25,478 போட்டுக்கோங்க. ஏன்னா டெசிமல் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் 2 8 ஏன் போடுறோம் அப்படின்னு. ஸோ 478ன்னு மாத்திக்கோங்க. சரிங்களா? இது வந்து பிவோட் பாயிண்டா வச்சுக்கோங்க. நான் வேல்யூஸ் நான் வந்து மண்டே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா நீங்களே வந்து இனிமேல் இந்த நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து டிரைவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் லெவல்ஸ் மட்டும் நான் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே. இது போன்ற தகவல்கள் ஏதாவது தேவைன்னா என்னோட நம்பர் 9842088858ங்க. என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இப்போ எடுத்திருக்கிறது நிஃப்டியோடைய லெவல் மட்டும்தான். நான் இது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இது மட்டும் நான் பார்த்துருக்கேன். வேற யாருக்காவது தகவல் தேவை அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.